வணக்கம் நண்பர்களே. நேற்று கூடிய சட்டசபையில் 234 தொகுதிக்கும் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்று வைத்தார். அதைத் தொடர்ந்து இன்று சட்டசபை கூடியதும் சபாநாயகராக துணை சபாநாயகர் பதவியும் பதவியேற்றார்கள். சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஜெய்சிடி பிரபாகரன் அவர்களும் துணை சபாநாயகராக ரவிசங்கர் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள். அவரை வாழ்த்த பல எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களும் வாழ்த்து தெரிவித்தார்கள். வாழ்த்து தெரிவிக்கும் போது மக்கள் குறையை எடுத்து சொல்ல எங்களுக்கு நிறைய நேரம் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் சபாநாயகர்களுக்கு. அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, முதலமைச்சரும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் சொன்னார். உங்களோட நாங்கள் சீனியர்ஸ், நாங்கள் 1967 ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. அதனால் உங்களை காட்டிலும் எங்களுக்கு அறிவும் அனுபவம் அதிகமாக இருக்குது. அது பகிர்ந்து கொள்ள நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது ஏற்க நீங்களும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாதத்தை முன் வச்சார். அது முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்மைலும் பண்ணார். அது பார்க்க நல்லா இருந்தது. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் இருக்கணும். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பேசும்போது, இது எல்லாருக்குமான சமமான ஒரு சட்டசபையாக இருக்கும். அதை சபாநாயகர் அவர்களும் அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார் என்று அவரும் அதற்கு வழிமொழிந்தார். இப்படியாக இன்று சட்டசபை முடிந்தது. அதே சமயம் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த ஒரு அதிரடியும் காட்டியுள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூட உத்தரவிட்டுள்ளார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, கோயில் அருகே அல்லது கல்லூரி அல்லது பள்ளி வளாகத்தில் அருகே அல்லது பஸ் ஸ்டாண்ட் அது போன்ற அருகில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தும் மூட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இது மக்களிடையே பேராதரவை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் பதவியேற்ற உடனே 3 கையெழுத்திட்டார். அதுக்கான ஜிஓவும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு அடிப்படை அரசாணையம் இன்னைக்கு வெளியிட்டாங்க. அதில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டிஜிபி அலுவலகத்தில் அந்த சிங்கப்பெண் சிறப்பு அடிப்படை செயல்படும். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஜி, 2 துணை கண்காணிப்பாளர்கள், 4 இன்ஸ்பெக்டர், 8 இன்ஸ்பெக்டர், ஸோ 20க்கும் மேற்பட்ட அதை கண்காணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஜிஓவும் இன்னைக்கு அரசாணையாக வெளியிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நம்ம ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே பிளவுபட்ட இந்த ஏடிஎம்கே இன்னொரு பிளவையும் சந்திக்க இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, பழனிசாமி தலைமையான ஒரு அணியும், சிபி சண்முகம், வேலுமணி சார்பாக ஒரு அணியும் செயல்படக்கூடியதாக தற்போது நிலவரம் காட்டியுள்ளது. ஏன்னா இன்றைய பதவியேற்றுள்ள சபாநாயகர் சார்பாக எதிர்க்கட்சி சார்பாக பேசும்போது பழனிசாமி அவர்களும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது, வேலுமணி அவர்களுக்கும் பேச அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஸோ எனவே பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு சூழலில் அதிமுக இருக்கு.